ஐலி சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? ஓகே. சூப்பரா இருக்கு. என்ன சிவா அவ ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பா போல. அவ பாட்டுக்கு இந்த டைம் திடீர்னு நீங்க வந்து நிக்கிறா. டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறதா சொல்றா. ஆனா நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம், இங்க நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி சேட்டு பண்ணிட்டு இருக்கா. விடு ஐலி, அவ அப்படிதான். சரி இந்தா, சூப்பரா இருக்கு, சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்களே கொட்டிக்கோங்க. நல்லா இருக்கு, ஆனா நீ மிஸ் பண்ற. ஆமா, ரேஷ்மா உங்களுக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? எப்படி நீங்க முதல்ல அவளை மீட் பண்ணீங்க? என்னாச்சு ஐலி உனக்கு? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதுக்கு இப்ப மறுபடியும் கேக்குற? ஏன் மறுபடியும் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன். அது இங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல விஜயகுமார் சார் மீட் பண்ணப்பதான் நான் ரேஷ்மாவை மீட் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் யதார்த்தமா ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி பேச ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா, நீ ஏன் மறுபடியும் இதை பத்தி எல்லாம் கேக்குற? இல்ல, பொறுமையா உங்களை வாடா போடான்னு கூப்பிடுறாளே அதான். ஏய், இதுல என்ன இருக்கு? அப்படி கூப்பிடுறது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு கூப்பிடுறா. உனக்கு வேணும்னா நீயும் என்ன வாடா போடான்னு கூப்பிட்டுக்கோ. வாடா போடா என்ன? ஒன்னும் இல்ல, சாப்பிடுங்க. ஏதோ சொன்ன மாதிரியே இருந்துச்சு. என்ன டேஸ்ட்! எனக்காக எனக்கு பிடிச்ச ஃபிளேவரை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா. அட அட அட, நேத்து நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை விடுங்க மாமா. இங்க யாராவது உங்களை அப்படி தப்பா நினைக்கிறாங்களா என்ன? அந்த லேடி டிவில பேசினத அத்தையே நம்பல. இன்னும் நீங்க எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்ன, கபிலன் அப்படி பேசுனத நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அவனுக்கு ஆல்ரெடி நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னது பிடிக்கல. இதுல இந்த பிரச்சனை வேறயா? அதனாலதான் அவன் கடுப்பாயிட்டான். மாமா, நீங்க அரசியல் என்ன நினைச்சீங்க? உங்களை அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுருவாங்களா என்ன? அதுவும் இந்த தொகுதியில நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இந்த தொகுதியோட பெர்மனன்ட் எம்எல்ஏ நீங்க தான் எல்லாருக்கும் தெரியும். பத்தாவதுக்கு எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன்னு சுயேட்சையா வேற நிக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களை அசால்ட்டா விட்டுருவாங்க? அதை இதை செஞ்சு எப்படியாவது அவங்க சைடு உங்களை இழுக்கதான் மாமா பாப்பாங்க. நாம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் மாமா. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், இந்த பிரச்சனைக்கே நீங்க இப்படி உடைஞ்சு போய் உட்காராதீங்க. இதை விட நாளைக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் மாமா. உங்க மேல இன்னும் அவங்க என்ன பழி வேணாலும் போடுவாங்க. நீங்க பண மோசடி பண்ணீங்க, கள்ள கடத்தல் பண்ணீங்க, பெரிய ஊழல் பண்ணிருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் என்ன தெரியும்ல? நீங்க நான் சொன்ன எந்த தப்புமே பண்ணாத ஒரு நேர்மையான ஆள் மாமா நீங்க. அதனால உங்க மேல விழுற பழி எல்லாத்தையும் நாம ஈஸியா பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். நேத்து நடந்த பிரச்சனைய கூட கூடிய சீக்கிரம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, பாத்துக்கலாம். தைரியமா இருங்க. நீ வேணா எல்லாத்தையும் நார்மலா எடுத்துக்கலாம், எங்களுக்கு ஒண்ணும் அப்படி இல்ல. நாங்க ஒண்ணு மாதிரி எது நடந்தாலும் சூடு சொரணையே இல்லாம தொடச்சு போட்டுட்டு போற ஆள் கிடையாது. அருணாகி, இப்ப இவர் என்ன சொன்னாரு? எனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்குன்னு நாம என்ன இவன மாதிரி ஜடமா?
எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எதுவுமே ஆகாத மாதிரி மறுபடியும் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு. நமக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம். அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம எப்படிங்க சாதாரணமா எடுத்துக்க முடியும்? இவன் பேசுறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. இந்தாங்க, இதுதான் எங்க மேரேஜ் சர்டிபிகேட். இது நாங்க கல்யாணம் ஆனதும் எடுத்துக்கிட்ட போட்டோ. நாங்க இத ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஆ, எதுக்கு எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க? இல்ல, இது எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காட்ட வேண்டாமா? அப்பதானே அவங்களும் நம்புவாங்க. சரி, எடுத்துக்கோங்க. போன் கொடுங்க. என்ன, இப்பயாவது நான் சொல்றத உண்மைன்னு நம்புறீங்களா? உங்க பக்கம் மட்டும்தானே விசாரிச்சிருக்கோம். இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட காட்டுறோம். அப்புறம் அவர்கிட்டயும் விசாரிக்கணும். அப்பதானே எது உண்மைன்னு முடிவு பண்ண முடியும்.